கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். அல்லேலூயா. நம்ம தொடர் செய்தியை தான் ஆண்டவர் நமக்கு தந்துகிட்டு இருக்கிறார். 2-3 வாரங்களா நம்ம அதை பதிவு பண்ண முடியல, மின்சார தடை செஞ்சதுனால. சிலர் கேட்டாங்க, நீங்க அதை போடலையா அப்படின்ட்டு. அப்போ மின்சார தடை இருந்ததுனால என்ன செய்ய முடியல, தொடர்ந்து அந்த செய்தியை நம்ம பதிவு செய்ய முடியல. அவனுடைய கிருபை இன்னைக்கு பதிவு செய்ய கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடையமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை ஆமை இன்னும் அதிகாரப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஆமை ஸ்தோத்திரம். விசுவாசத்துல வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாம மட்டும் உயரட்டும். தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். பெரிய சிசம்பளம் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்கிறே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைக்கிறே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்கிறே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைக்கிறே. சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். இந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமா உச்சரிக்கணும். பரம்புவாய். சொல்லுங்க சொல்லுங்க. பரம்புவாய், பரம்புவாய், பரம்புவாய். இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு இவர் பெரிய பரிசுத்தவானா? இந்த வாசனம் சொல்லும் போது இல்லைங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நியமித்த பாதையில வந்தவன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார்ல, நியமிச்ச பாதையில வச்சிருக்கேன். அல்லேலூயா. யாரு நியமிச்ச பாதையில வந்தவன்? யாக்கோபு. கர்த்தர் யாக்கோபுக்கு நியமித்த பாதையில பிரயாணம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நியமித்த பாதையில வந்தா வெளிச்சமா இல்ல. வசனம் சொன்னது போல ஏசாயா 60:3-2 என்னதான் என்ன இருளா? காரிருள் ஜனங்களையும் மூடுது. காரிருள்ல பிரயாணம் பண்ண முடியுமா? அவன் பிரயாணம் பண்ண முடியாம ஸ்தம்பித்து அந்த இடத்துல நின்று ஒரு கல் எடுத்து வச்சு எழுந்துட்டான். முதல்ல எண்ணு போகட்டும். நான் சொல்றேன், நியமித்த பாதையில நீங்கள் பிரயாணம் பண்ணுகையில் சில காரிருள் வரலாம். காரிருள் வருதுன்னு திகச்சிராத, பயந்துராத, திரும்பி போயிடாத. காரிருள் வரும்போது தடவைதான் பார்க்க முடியும். நான் சொல்றேன், தடவை கொஞ்ச நேரம் அமர்ந்துரு, கொஞ்ச நேரம் பொறுத்துரு, கொஞ்ச நேரம் தரித்துரு, கொஞ்ச நேரம் காத்துரு. ஆமென். காத்திருந்தா கர்த்தருடைய அந்த வெளிச்சம் உனக்கு பிரகாசமா மாறும். அல்லேலூயா. நியமிச்ச பாதையில வந்தவனுக்கு தாங்க வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? பரம்புவாய். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும்
பரம்புவாய். 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 இந்த வார்த்தை உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கணும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பே அதுதான். பரம்புவாய். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன சத்தம் இது. நீ பரம்புகிற அழைக்கப்பட்ட ஒரு பரம்பரை. ஆமென். ஜீசஸ். ஆமென். பரம்பு அழைக்கப்பட்டிருக்கிற தலைமுறை. ஆமென். பரம்புகிற அழைக்கப்பட்டிருக்கிற சந்ததி. ஆமென். ஆமென். எங்கெல்லாம் பரவுவேன்? மேக்க பரவுவேன், கலக்க பரவுவேன், வடக்க பரவுவேன், தெற்க பரவுவேன், நாலா திசையும் பரவுவேன். பரம்புவாய். சொல்லுங்க, பரவுவேன். பரம்புவாய். ஆமென். அபிஷேக தைலம் உன் மேல இருக்குன்னா ஏதோ ஒரு பக்கம் மட்டுமா வாசனை? அவன் நாலா பக்கமும் ஆமென். வாசனை வீசுமா வீசாதா? வீசுமா. நான் என்ன சொல்றேன்? அவனோட தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அழைக்கப்பட்ட அழைப்புல நியமிக்கப்பட்ட பாதையில கர்த்தர் நடத்தும்போது அதுல நட. கரடா இருக்கலாம், மொரடா இருக்கலாம், பாலான இடமா இருக்கலாம், பால் நிலமா இருக்கலாம், அதுல நட. கர்த்தர் அங்க தவனுக்கு வாக்கு தண்டனை வச்சிருக்கிறாரு. மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். நீ சொல்லணும், நான் பரம்ப அழைக்கப்பட்ட பரம்பரை. நல்ல வார்த்தையா இருக்குல்ல? பரம்பரை. என்ன பரம்பரை? என்ன பரம்பரை இது? பரம்பரை அப்படின்னா பெரிய மல்டிபிள். மல்டிபிள். ஆமென். உறுதி அடைய, வர வர பலப்பட அழைக்கப்பட்ட பரம்பரை. அலன சந்ததி, தலைமுறை. இந்த இந்த வருடத்துக்கு நம்முடைய ஸ்தாபனத்துல ஒரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். என்ன அப்படின்னா தலைமுறை. 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 எதை எதை அடையாளமா போட்டிருக்காங்க? பைபிள தான் போட்டிருக்காங்க. தலைமுறை தலைமுறையா, சந்ததி சந்ததியா, பரம்பரை பரம்பரையா இந்த சத்தியத்தின்படி நடக்கிற சந்ததியா எழுதணும். அதுக்கு தான் போட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். அப்ப அழைக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பாதையில வந்துட்டா உன்னை பரம்ப பண்ணிடுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாபம் சொல்லலாம். லாபனுக்கு அவ்வளவு நாளா லாபமே இல்லை. யார் வருக்கு முன்னூட்டி லாபம் இல்ல? யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி அப்படித்தானே அவரே சொல்றாரு. சரிதானா? யாக்கோபு யாரையும் பரவுகிறவன். பரவுகிறவன். பரவுகிறவன் போக தொட்டியும் யாருக்கு லாபம் இல்ல? லாபானுக்கு லாபமே இல்ல. ஒரு லாபமே இல்ல. எப்போ யாக்கோபு அங்க காலம் மிதிச்சாரோ அதுக்கப்புறம் தான் என்ன உண்டாது? லாபானுக்கு லாபம். நான் சொன்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் உன் குடும்பத்துல இருந்தா உன் வீட்டுல லாபம் உண்டாகும், உன் வாழ்க்கையில விருத்தி உண்டாகும். நம்புறியடா? நம்புறியடான்ற. ஆமென். நம்முடைய பகுதிகளில ஒரு செடி ரொம்ப பரவும். என்ன தெரியுமா? அது வேலி காத்தானம். அதுக்கு பேர் என்ன பேர்? என்ன பேர் வச்சுட்டாங்க? வேலி காத்தானம். வேலி காத்தானா சொல்லணும். அத வயலெல்லாம் நாசமாக்கணும்னு சொல்லலாம். தோட்டத்தெல்லாம் வச்சது என்ன? ஒரு குச்சி. ஆனா அது வேறு போட்டதுனால அப்படி நினைஞ்சிட்டான், பரவிட்டு. ஆமா, உண்மைதானா? நீ பரம்ப அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. நியமிச்ச பாதையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தரிசனம்ல பாதையில வச்சிருக்கிறாரு. அழைக்கப்பட்ட பாதையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உனக்கு எனக்கு தான் இந்த வாக்கு தத்தம். ஆமான்ற கமத்தில சத்துருவாகி ஆமா. அவன் யூத ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன வார்த்தை சொல்லுவான்? நம்முடைய ராஜ்யத்துல ஒரு விதமான ஜனம் இருக்கு, அது தேசம் எங்கில் என்ன இருக்கு? பரம்பி இருக்கு.
அற்புதமான வார்த்தை 3:8 நினைக்கிறேன். எஸ்தர் தானே? வாசிங்க. ஆமா, அகாஸ்வேர் ராஜாவை நோக்கி நம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகள் எங்கிலும் ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு எப்படி இருக்கிறாங்க? சிதறுண்டு பரம்பி இருக்கிறாங்க. அவங்க நாடுகள் எல்லா போது 127 நாட்டிலையும் அவர்கள் சிதறுண்டு எப்படி இருக்கிறாங்களா? உனக்கு அழைப்பே அதான், வாக்குத்தத்தமே அதுதான். என்ன செய்வே? பரம்புவா. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், யாக்கோபு அவனுக்கு நியமித்த பாதையில அவன் வந்த போது கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை பரம்பு பண்ணிடா. நான் சொன்ன கடந்த நாட்கள்ல கோலும் கையுமாய் போனவன திரும்பி வரும்போது எப்படி வந்தாரு? அதையும் பறி கொடுத்துட்டு வரல, 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தார். அல்லேலூயா. சொல்ல போனா ஏசாவும் யாக்கோபும் ஒருமித்து வாசம் பண்ண முடியாத அளவுல, பூமி தாங்க முடியாத அளவுல அப்படி செல்வம் ஆயிட்டு. நான் சொல்றேன், யாக்கோபு எங்க போனாலும் ஆசீர்வாதம். ஏன்? வாக்குத்தத்தம் தாழ மேல இருக்கு. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நாம் இயேசுவுக்குள்ளே இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பவர். வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. ஆமென், 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 அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள உன் சந்ததி எல்லாம், பூமியிலுடைய வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. அப்ப நீங்க இந்த வாக்குத்தத்தை பிடிக்கணும். நான் பரம்புகிறவன் அல்லது பரம்புகிறவள். அல்லேலூயா. இடங்கொள்ளாக மட்டும் கர்த்தர் நினைச்சுறாரு. ஆமா, ஒருவேளை லாபான போல சில வீடுகள் நீ ஏறுனா லாபமே இல்லாததெல்லாம் என்னவா மாறும்? லாபமா மாறும். ஆமென். அல்லேலூயா. விவசாய பணி செய்கிற வேலையில அந்த வாழை மூடு முன்னாடி எண்ணுவாங்க. ஞாபகம் இருக்குதா? வாழை தார எண்ணி கொடுப்பாங்க. எண்ணி கொடுக்கும் போது முட ஒண்ணுன்னு சொல்ல மாட்டான். லாபம். என்ன சொல்லுவான்? லாபம். என்ன சொல்லுவான்? லாபம். முதல் முட 1 அப்படி சொல்ல மாட்டான். முதல் மூணு என்ன எடுத்து கொடுப்பான்? லாபம். யாரு கற்றுக் கொடுத்ததோ தெரியல. நல்ல வார்த்தை லாபம். என்ன வார்த்தை? வாயில வரட்டும். லாபம், 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 லாபம். என்ன நெல்லுனாலும் அப்படித்தானா? மரக்களை வச்சு போடுவாங்கல்ல முன்னாடி பூரா அப்படித்தானே? அறுத்து அடிச்சு அத ஒவ்வொரு குறிப்பிட்ட மரக்கா உண்டு. மரக்கா போடும்போது என்ன ஒண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. லாபம். என்னது? லாபம், 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 லாபம். நல்ல வார்த்தையா இருக்குல்ல? லாபம்னு சொல்லு. லாபமா மாறிடும். எல்லாமே லாபமா மாறும். செய்வாரா? ஏன் வாக்குத்தத்தம் உன் மேல இருக்கு, அபிஷேகம் உன் மேல இருக்கு. இருக்கா இல்லையா? நிமித்த பாதையில கர்த்தர் ஒண்ணு நடத்துறது நிச்சயம் இருக்கா? நிச்சயம் இருக்கா? நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்கள்ல வெள்ளிக்கிழமையில அதை லைட்டா தொட்டுட்டு நான் போனேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 4:14 எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:15 எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு ஆமென் ஆமென் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிட்டு. அந்த வார்த்தை தான் முக்கியம். என்ன வார்த்தை? பரம்புவாய்னு சொன்ன வார்த்தை பரம்பிட்டு. பழைய ஏற்பாட்டுல ஒரு தேவ மனுஷனையும் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு நான் சொல்றேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை கூட நீங்க வாசிக்கலாம் நான் விரும்புறேன். ஆமென். யோசுவா 6 அதிகாரம் 27வது வசனம். யோசுவா 6:27.
இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. எஸ், முக்கியம் என்ன, யார் கீர்த்தி? யோசுவாவுடைய யோசுவாவு மேல இருந்த கீர்த்தி. இங்கே லூக்கா 4:14 இயேசு மேல இருந்த என்னது? கீர்த்தி. கீர்த்தி வார்த்தை ரொம்ப முக்கியம். கீர்த்தி என்ன வார்த்தை? கீர்த்தி. கீர்த்தி. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பேரு விட்டுருக்கீங்களா? கீர்த்தி. நல்ல பைபிள் உள்ள வார்த்தைங்க. யோசுவாவுடைய கீர்த்தி, இயேசுடைய கீர்த்தி தேசமெங்கிலும் சுற்றிலும் இருக்கிற தேசத்துக்கு நைட்டு பரம்பிட்டு பரவனா சில ப்ராசஸ் அல்லது சில நிபந்தனைகளை நீ பெய்து ஆகணும். ஆமென். எப்படி வாழலாம், எப்படி இருந்தாலும் பரவுனா அது என்ன செய்யாது? இயேசுவானவருடைய கீர்த்தி எப்படி பரவச்சு? 40 நாள் இரவும் பகலும் யாரோட சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறாரு? தேவனோட சஞ்சிச்சுட்டு இருக்கிறாரு. ஆவியானுடைய பலம் அதிகமாக வெளிப்படுகிறது. ஆவியானவர் அழகு கொள்கிறார். ஆவியானவர் பலப்படுத்துகிறார். ஆவியோட பலத்தினால் தான் திரும்பி எங்க வராரு? நான் சொல்றேன், ஆவியோட பலத்தினால உங்க வீட்டுக்கு போகணும். ஆவியோட பலத்தினால உங்க எல்லைகளுக்கு போகணும். ஆவியானுடைய பலத்தினால, உங்க பலத்துல இல்ல. யார் பலத்துல? ஆவியானவருடைய பலத்தினால். ஆமென். அப்ப ஆவியானுடைய பலத்துல போனாதான் நீ என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்ன மாதிரி மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய்னு சொன்னால நீ பரம்ப முடியும். ஆமென். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். யோசுவா அவர் இஷ்டத்துல இருந்ததுனால பரம்பிட்டா? இல்ல இல்ல, அவரை குறிச்ச நல்ல ஒரு அட்ரஸ் உண்டு. ஆமென். அல்லேலூயா. யாத்திராகமம் 33:11 வாசப்பட்டிருக்குது. யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எதை விட்டு பிரியல? எதை விட்டு பிரியல? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு. யாரு பிரியல? யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. நான் சொல்றேன், தேவனோடும் தேவனுடைய சபையோட தேவனுடைய சமூகத்தோடும் பிரியாய் இருப்பாயானா? வர மீன் விற்கிறவங்க, கருவாடு விற்கிறவங்கள பாக்குறோமா? பார்க்கவே இல்லையோ? நம்ம கிராமத்துல வாராங்களா? வரலையா? அவங்க மேல என்ன வாடை வீசுது? மீன் விற்கிறவங்க மேல மீன் வாடை, கருவாடு விற்கிறவங்க மேல. ஆமா, நம்ம எப்படி கூடுவோம்? எப்படி கூடுவோம்? மீன் விற்கிறவங்களை எப்படி கூடுவோம்? மீன், அவர் பேர் மீனா? இல்ல இல்ல, இருக்க மீனுக்கு காது கேட்குமா? செத்து போன மீனுக்கு காது கேட்குமா? கருவாடு விற்கிறவங்க கருவாடு, அவருக்கு கோபம் வருமா? வருமோ? வராது. ஏன் மீன்னாலும் ஏன் கருவாடுனாலும் அதை விற்கிறவங்க உடனே ஸ்டாப். எங்க இருந்து சத்தம் வருது? நேரம் எங்க பயணம் தொடருது? எங்க கூப்பிடுகிறார்களோ அங்கே. ஏன் அவர்கள் மீனோடும் அல்லது கருவாரோடும் அப்படியே நேரத்தை செலவிட்டதுனால மீன் மேல அல்லது கருவாடு மேல என்ன வாடை அடிக்குதோ அதே வாடை யார் மேல அடிக்குது? அந்த நபர் மேல. அந்த நபர். உண்மைதானே? ஆசரிப்பு கூடாரம்னா தேவ மகிமையின் இடம். தேவ மகிமைக்குள்ள இறந்துட்டு வெளியே போனா வாழ்க்கை மகிமையா தான் இருக்கும். மகிமை வெளிப்படாம இருக்காது. இதோ காரிகள் பூமியை மூடும், ஆனால் கர்த்தர் உன் மேல உதிப்பா. உன் மேல கர்த்தர் உதிப்பா. மகிமை உன்னை காணப்படும். தீர்க்கதரிசன சத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். எதை விட்டு பிரிஞ்சிடாத? ஆசரிப்பு கூடாது. மகிமை மேல கருவாட்டு வாசனை வீசணுமா? கருவாட்டு வாடை அடிக்கணுமா? கருவாட்டை விட்டு பிரியாது. எஸ். மீன் வாடை அடிக்கணுமா? மீனை விட்டு பிரியாத.
பிரியாத. நமக்கு நம்ம பெயிண்டர்கள் இருக்கிறாங்க. பெயிண்டர்கள் அது ஒயிட் வாஷ் பண்ணும்போது, பெயிண்ட் அடிக்கும் போது அவங்க மேல என்னதான் அடிக்கும்? பெயிண்ட் வாடை. இதை பிரிக்க முடியுமா? முடியாதுங்க. ஏன்? அதுக்கு ஒரு சுமல் இருக்குது. ஆமென். அதை விட்டு பிரிஞ்சுட்டா இருக்காது. சரிதானா? அப்போ இந்த வாலிமை எதை விட்டு பிரியல? ஆசரிப்பு கூட. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. தேவ சமூகத்தை விட்டு பிரியாத. தேவ சமூகத்தை விட்டு பிரியாத. அந்த வாசனை சுற்றி இருக்கிற தேசமங்க பரவ பண்ணும். மல்டிபிள். ஆமென். மல்டிபிள். ஆமென். மல்டிபிள். ஆமென். மல்டிபிள். வார்த்தை கேட்கும்போது அப்படி இருக்காத. ஹalleluya. ஆமென் போடு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு சொல்றாரு பரம்புவாய். ஆமென். இது உனக்குள்ள வாக்குத்தத்தம், எனக்குள்ள வாக்குத்தத்தம். ஆமென். உரிமையா எடுன்ற. ஆமென். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க வாக்குத்தத்தம்னா கர்த்தர் நமக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. எஸ் எஸ். அன்னைக்கு அவருக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்கும்ன்றேன். ஆமென். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்கும். ஆமென். அன்னைக்குள்ள தேவனை தானே இன்னைக்கு ஆராதிக்கிறோம். அன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. யாக்கோபின் தேவன் நம்ம தேவன் தானே. பாடுவோம்ல, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் சொல்லும் போது யாக்கோபு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எனக்கு உண்டுல. ஆமென். கிடையாதா? உண்டு. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. யோசுவா எதை விட்டு பிரியல? ஆசரிப்பு கூடாரத்தை. ஆசரிப்பு அபிஷேகத்தை விட்டு பிரியாத. ஜீசஸ். அபிஷேகத்துக்குள்ளே இரு. ஜீசஸ். இந்த மீன் இருக்கு பாத்தீங்களா? உயிருள்ள மீனை சொல்றேன். தண்ணியை விட்டு வெளியே தூக்கி போட்டா என்ன ஆகும்? துடி துடிக்கும். அது வாழ்வதே எதுலதான்? தண்ணிகள தான். தண்ணியில தான். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது வரணும். பிரசனத்தை உணர முடியலையா? மோசத்தை போடு, ஜெபத்தை போடு, மன்றாடு, கண்விழி, எப்படி ஆயிலும் எங்க வந்துடணும்? அபிஷேகமாகிய தண்ணீருக்குள்ள வந்துடணும். ஜீசஸ். வந்தா தான் நிம்மதி. ஜீசஸ். ஹalleluya. அப்ப யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. ஆமென். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற அனுபவம் என்னவா இருக்கணும்? அபிஷேகத்திலே வாசம் பண்ணு. எதுல வாசம் பண்றியோ அது ஒண்ணு நிரப்பி ஒன்னு அறியாமலே பிரதிபலிக்க வச்சிரும். ஆமென். 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 வாசனை தானா வீசிருன்ற. ஆமென். நம்புறீங்களா? ஆமா, அதான் நீங்க சொல்லியிருக்கேன். ஹோம்வொர்க் திரும்ப போ. ஜீசஸ். இல்லைன்னா யார் வீட்டுக்குள்ளாவது போ. ஜீசஸ். எதுக்கு? வாசனை வீசட்டுன்ற. ஜீசஸ். அபிஷேக வாசனை, பரிமளத்தின் வாசனை அந்த பகுதிகளில் வீசட்டும். ஆமென். 4 பேர் விடுதலை அடையட்டும். ஆமென். நம்புறீங்களா? ஒண்ணுமே சொல்லணும், விடுதலை உண்டாயிரும். ஜீசஸ். ஜீசஸ். ஆமென். ஆமென். மரண வாசனை சிலர்கிட்ட இருக்கா? அப்ப உங்க மேல இருக்கிறது என்ன வாசனை? ஜீவ வாசனை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெட்டி சிறக்க பண்ணி தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்களிருந்து வாசனை வெளிப்படுத்துகிறது யாரு? வாசனை தந்தவர் தான். ஆமென். அப்ப யோசுவாவுடைய அனுபவம் என்ன? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாதிருந்தவனுடைய கீர்த்தி தான் தேசத்துல பரவிச்சு. ஆமென். கர்த்தருக்காக பயங்கர வைராக்கியமான ஆளு யாரு? ஜோசுவா. ஜோசுவா குறிச்சு பேசினா நாள் முழுவதும் பேசிட்டே இருக்கலாம். ஜோசுவானா அவருக்கு பேர் என்ன பேரு? ஓசேயா. எந்த கோத்திரத்துல பிறந்தவரு? இதெல்லாம் தெரிஞ்சா யாயா நீங்க எப்படி இருக்கீங்க? யோசுவா அல்லது ஓசேயா எந்த கோத்திரத்துல பிறந்தவரு? எப்ராஹிம் கோத்திரம். ஓகே, சரிதானா? எப்ராஹிம் யாரு? எப்ராஹிம் யாரு? யோசேப்பின் 2வது மகன். அப்படிதானே? இந்த எப்ராஹிம் மேல
எப்படி ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு ஆண்டவரு? 10,000 10,000ங்களுக்கு ஆசீர்வாதம் யாரு? எபிராயிம். எப்ராயிம். வலது கைனால யாக்கோபு ஆசீர்வதிச்சவன் தான் யாரு? எபிராயிம். எப்ராயிம். சரிதானா? எப்ராயிம் பெயர் கொடுத்த உடனே அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பல்கி பெருகிற. சரிதானா? அப்ப இந்த வார்த்தைக்கு எல்லாம் மேட்சா வருதா? என்ன வார்த்தை இன்னைக்கு? பரவுவாய். பரம்புவாய். பழுகி பெருகிறவன் யாரு? எபிராயிம். எப்ராயிம். எப்ராயிமின் கோத்திரத்துல பிறந்தவன் யாரு? யோசுவா. யோசுவா. அப்ப அந்த வாக்குத்தத்தம் பரம்பரையா அல்லனா தலைமுறையா சந்ததி சந்தியா தொடருதா? உன் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் சந்ததி சந்ததியா தொடரும். நம்புறீங்களா? நடக்கும்ன்ற ஆண்டவர் செய்வாருன்ற. ஆமென். ஆனா ஒரு காரியம், எதை விட்டு பிரிஞ்சிடாத? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிஞ்சிடாத. ஆமென். மோசே மலையில போறாரு, ஜனம் கீழே இருக்கு. 20-25 லட்சம் ஜனம் எல்லாரும் வழி விலகி தவறா போயிட்டாங்க. ஆனா அதுல யாரும் இல்ல. ஜோசுவா. யோசுவா எங்க இருக்காரு? மோசே மலையில் இருக்காரு. பாளையம் அங்க இருக்குது. ஜோசுவா எங்க இருக்காரு? மலை அடிவாரத்துல 40 நாள் காத்துட்டு இருக்காரு. மோசைக்காக காத்துட்டு இருக்காரு. மோசை இறங்கும் போது சொல்றாரு, அங்க ஏதோ பாடல் சத்தம் கேக்குது, வித்தியாசமா இருக்குது. மோசே எங்க இருக்காரோ அங்கதான் யோசுவா. ஆமென். ஏன்னா மோசையின் ஊழியக்காரனா யாரு? மோசே எந்த கோத்திரத்துல பிறந்தவரு? ஏன் மோசே எந்த கோத்திரம் நாளை கொஞ்சம் கலக்குதோ? லேவி கோத்திரம். ஆமென். மோசே நினைக்கல அடுத்தல லேவி கோத்திரத்துல ஒருத்தன் தான் யார் வரணும்? உதவி ஊழியக்காரனா வரணும்னு எண்ணல. மோசே லேவி கோத்திரம், யோசுவா என்ன கோத்திரம்? எப்ராயிம் கோத்திரம். ஓகே. அப்ப கர்த்தர் யார நியமிச்சிருக்கிறாரோ அவங்களை கொண்டு தான் செய்ய முடியும். அப்ப தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த மோசே அவன் ஒரு யோசுவாவை ஆசீர்வதிக்கிறார். யோசுவா யாரு? பழுகி பெருகிறவன் அல்லது பரவுகிறவன். ஆமென். ஆண்டவர் செய்கிறார். யோசுவா அப்படின்னால அதுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க, ரட்சிப்பு. என்ன பேரு? ரட்சிப்பு. ரட்சிப்பு. ஓசையா அப்படின்னாலும் என்னதான்? ரட்சிப்பு. வேதத்துல ஒரு புக்கு பேரு என்ன பேருன்னா, ஒரு தீர்க்கதரிசி ஓசியா. என்ன பேரு? ஓசியா, ஓசேயா, இதெல்லாம் ஒரு போல வரும். ஆனா அதுக்கும் என்ன பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு? ரட்சிப்பு. நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற ரட்சிப்பு மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் குடும்பம் ரட்சிக்கப்படும். குடும்பம் ரட்சிக்கப்படும். கிராமம் ரட்சிக்கப்படும். தேசம் ரட்சிக்கப்படும். இந்த ரட்சிப்பு ஒரு பகுதியில் நிற்காது, அது பரம்பம். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு பாயிண்ட், நிறைய பாயிண்ட் இருக்கு. யோசுவா குறிச்சு நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே போலாம். சரிதானா? இன்னும் தேவ ஆவியை பெற்றவன் மோசே அழைத்து கைகளை வைத்து ஜெபிச்சதால இன்னும் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டவன். இவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய பெரிய கதை செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை என்ன தெரியுமா? சூரியனே, சந்திரனே, நீ நின்னுச்சா நிக்கலையா? ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு, ஏன் காரணம் என்ன? தேவ சமூகத்தை சுமக்கிறவன், தேவனுடைய சந்ததிய தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறவன். நீங்க சொல்ல தேவனோடு இருந்துட்டீங்கன்னா நீ என்னன்னு சொல்றீங்க? நடக்கும்ன்ற. நம்புறீங்களா? நடக்கும். யோசுவா கொண்டு செய்த காரியம் பயங்கரமா இருந்துச்சு. எரிகோவை வீழ்த்த, யோர்தான் பின்னிட்டு போகத்தக்க விதங்களில ஆண்டவர் கிரியை செய்வதற்கு யாரை கொண்டுதான் செஞ்சாரு? ஜோசுவாவை கொண்டுதான் கர்த்தர் செஞ்சார். இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் ஜோசுவா. நம்ப முடியலையோ? பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல இயேசு, பழைய ஏற்பாட்டுல ஜோசுவா.
ஒரு பாடல் அன்னைக்கு ஒரு கோரஸ் பண்ணல, இயேசுவா ஆஹா ஆஹா இயேசுவா. ஆமென், ஹல்லேலூயா. நாம யார் இன்னைக்கு? யோசுவாவின் சந்ததிகள். நம்பியலா? இது எழுப்புதலி நேரமல். பாட்டு பாட நேரம் பாட்டு வந்துட்டே இருக்கு. இது யோசுவாவின் காலம் அல்லனா என்னுடைய காலமல்லோ. கையை தட்டி ஒரு சரணம் பாடலாமா? கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் யோசுவாவின் தலைமுறை மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே. Jesus, Jesus. Jesus. தரிசனமா சொல்றாரு, உன் மூலமா உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், உன் மூலமா உன் தெருவு ரட்சிக்கப்படும், உன் மூலமா உன் கிராமம் ரட்சிக்கப்படும், உன் மூலமா இந்த பட்டணம் ரட்சிக்கப்படும், உன் மூலமா இந்த தாலுகா ரட்சிக்கப்படும், உன் மூலமா இந்த மாவட்டம் ரட்சிக்கப்படும், உன் மூலமா இந்த தேசம் ரட்சிக்கப்படும். காரணம் ரட்சிப்புனி. இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் என்ன பேரு? ரட்சிக்கிறவர். பாவிகளை ரட்சிக்கிறவர். ரெண்டு ஒண்ணா மாறுதா? யோசுவானா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன? ரட்சிப்பு. இயேசுனா அதுக்கு அர்த்தம் என்ன? ரட்சகர், ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உன் மேல இருந்துட்டா போதும். நான் சொல்றேன், பரம்பிட்டு தேசம் எங்கிறோம். அப்படிதானே போட்டிருக்குது. நம்ம 6:27 என்ன வாசித்தோம்? யோசுவாவோட கூட இருந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் கூட கர்த்தர் இருந்தா தான் உன்னுடைய கீர்த்தி தேசம் என்ன செய்யும்? அப்போ நான் சொல்லுவேன், ஆசிரியர் கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறவன் கர்த்தர் ரொம்ப இஷ்டம் இல்ல. உன் ஜபத்தை விட்டு பிரிஞ்சிடாத, உன் ஆராதனை விட்டு பிரிஞ்சிடாத, உன் அர்ப்பணிப்பு விட்டு பிரிஞ்சிடாத. நீ பிரியாது இருந்தா கர்த்தர் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? பிரிய மாட்டார். பிரிய மாட்டான்னு சொல்ல விட பிரிதியா இருப்பார், ரொம்ப பிரியமா இருப்பார். பிரியாத, பிரிய மாட்டார், பிரியமா இருப்பார். அவன் கூடவே இருந்து பிரமிக்கத்தக்க கிரியைகளை ஓமனமா செய்வார். அப்படி பரம்ப தேசம் என்ன செஞ்சுட்டான்? அவருடைய கீர்த்திய கர்த்தர் பரம்ப பண்றாரு. ஆமென். நான் சொல்லுவேன், உங்க மேல இருக்கிற கீர்த்தி கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. இதை என்ன செய்வாரு? பரம்ப செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீ கீர்த்தியா இருப்பா. இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணும் தரையில விழாது. ஹல்லேலூயா. ஆமா, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 14 வாஸ்தவம். ஆவியானுடைய பலத்தினாலே, ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இவர் எங்க விட்டு பிரியல, ஜோசுவா எங்க விட்டு பிரியல, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி யாரோடு சஞ்சிச்சுட்டு இருக்கிறாரு? தேவனோடு சஞ்சரிச்சு ஆவியானுடைய பலம். நான் சொல்றேன், நீ ஜெபிக்க 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 ஆவியானுடைய பலம் அதிகமாகும். ஆவியோட பலம் அதிகமாகும். ஆவியோட பலத்துக்குள்ள நீ வாழ்வாயானா உன்னை குறித்த கர்த்தருடைய தீர்க்கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசத்துக்கு பரமும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? உன் படிப்பு உன்னை மேன்மைப்படுத்தாது, உன் தரம் உன்னை மேன்மைப்படுத்தாது. உன்னை கனப்படுத்துறது, உன்னை உயர்த்தது எது? ஆவியானுடைய பலம். இன்னைக்கு இந்த ஆவியானுடைய பலம் உனக்கு அவசியம். பலத்துல இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல, இது கண்டினியூவாகணும். எப்போது எது இரு ஆவியானுடைய பலம். இன்னைக்கு ஆவியோட பலத்துக்குள்ள நீ வந்துட்டீங்கன்னா அசல உன்னை குறித்த கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசத்துக்கு நிச்சயம் பரம்பும். பரம்பு இருக்குல்ல, வசனத்தை தான் நான் சொல்றேன். அந்த வசனம் எவ்வளவு உண்மையோ உன் வாழ்க்கையிலேயே இந்த வசனம் நிறைவேறுவது உண்மை. அப்ப உனக்கு என்ன அவசியம்? ஆவியானுடைய பலம். பலம். ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலம். நீ பலவீன நேரங்களிலே ஆவியானவர் உன்னை பலவானாய் மாற்றுகிறார். ஆமென். நீ சோர்ந்து போன நேரங்களிலே ஆவியானவர் உன்னை தூக்கி எடுக்கிறார். ஆவியானவர் உன்னை விட்டு விலகிறவர் அல்ல, உன்னை தூக்கி எடுப்பாரு, உன்னை பலப்படுத்துவாரு. ஆமென். ஆவியானவருக்குள்ள யாரெல்லாம் அடங்கி வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு கீர்த்தி தேசம் எங்கிலும் பரம்பிச்சு. ஆமென். யோசேப்பு குறித்த கீர்த்தி அந்த தேசத்துல பரம்பிச்சா? பரம்பிச்சா பரம்பலையா? தாவீது குறித்த கீர்த்தி அந்த தேசம் எங்களுக்கு பாடலாம் மாறிச்சா? செய்வாங்க. உனக்கு தேவை யாரு? ஆவியானவர். ஆசரிப்பு கூடாரம். ஆமா, இதுக்குள்ள நீ வாழ்ந்து பழகிட்டா இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் மேல இருக்கிற கீர்த்திய சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கிலும் பரம்பிற்றுன்னு எழுதப்பட்டிருக்கிறபடியே பரம பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவரே ஏற்றுக்கொள்ற ஆண்டவரே, என் மேல இருக்கிற அபிஷேகம், என் மேல இருக்கிற ஒரு அழைப்பு, என் மேல இருக்கிற ஒரு தேவ திட்டம், என் மேல இருக்கிற வல்லமை, சுற்றிலும் இருக்கிற தேசத்துக்கு பரவ பண்ண ஒரு அபிஷேகத்தின் வல்லமை என் மேல வைத்து இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலம். இந்த பலம் உன் மேல இருந்துட்டுன்னா உன்னால சாதாரணமா வாழ முடியாது. ஆமா, துதிக்காம இருக்க முடியாது, ஆராதிக்காம இருக்க முடியாது, கர்த்தரை உயர்த்தாம இருக்க முடியாது. கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி நான் ஆராதனை நிறைவு செய்யலாம்னு விரும்புறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களில் ஒருவரை குறித்து வார்த்தை சொல்லுது. எடுத்து வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனம். யோவான் சுவிசேஷம் 21:23. அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ள என்ன ஆயிட்டான்? பரம்பிட்டு. என்ன செய்தி பரம்பிட்டு? என்ன செய்தி பரம்பிட்டு? அவன் மரிப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீ மரிப்பதில்லை என்கிற செய்தி உன் குடும்பத்துக்கு பரம்பும். யாருக்கோ கத்த தீர்க்கதரிசனமா சொல்றாரு, இன்னைக்கு நீ செத்து போயிருவேன், நீ செத்து போயிருவேன்னு சொல்லி உன் குடும்பம் நினைச்சது, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் சகோதரர்கள் அப்படிதான் நினைச்சாங்க, நீ மரிப்பதில்லை என்கிற செய்தி சகோதரருக்குள்ளே பரம்பிட்டு. பரவுன்றேன் இந்த நல்ல செய்தி பரவுன்றேன். லாசரு உயிரோடு எழும்பின போது அந்த தேசம் எங்களும், அந்த பெத்தானியா கிராமம் எங்களும், அந்த தேசம், அந்த கீர்த்தி, அந்த செய்தி பரம்பினது போல நீ மரிப்பதில்லை என்கிற செய்தி உன் குடும்பத்துக்கு பரவும், உன் குலத்துக்கு பரவும், உன் கிராமத்துக்கு பரவுன்றேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் செய்ய போறா. வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்குள்ள அடங்கிருங்க. கர்த்தர் பாருங்க, கொஞ்ச காலத்துல பாருங்க
என்ன நடக்குது? சுற்றிலும் இருக்கிற தேசத்தினுடைய ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்க விதங்களில பரம்ப பண்ணுகிறவன். ரட்சிப்பு பரம்புங்க. ரட்சிப்பு உன் இருக்கிற ரட்சிப்பு பரமும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் பரவும். நம்புறீங்களா? உன் குடும்பத்துக்கு முதல்ல பரவும். நீ இது விரும்பணும். என் மேல இருக்கிற அபிஷேகம், என் மேல இருக்கிற அக்கினி அது சாதாரணமானதல்ல. அது என்ன செய்யும்? பரவும். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க யாரு தெரியுமா? ஒரு தழல். ஒரு தழல் உங்க மேல வச்சிருக்கிறார், அதனாலதான் தழல். ஆமா, அக்கினி தழல். தழல் அக்கினி அவரு. நான் கரிகிட்டே தான் இருந்தேன். அந்த அக்கினி உள்ள வந்ததுனால இந்த கரிகிட்ட என்னவா மாறிட்டு, இப்போ தழலா மாறிடுச்சு. அக்கினி தழலா மாறிட்டு. அக்கினி தழல சில நேரம் பொறி எழும்புமா? எஸ், எழும்பா எழும்பாதா? எழும்பும். ஆமா, ஹல்லேலூயா. இன்னும் சில நேரம் தூதர் காத்தா இருக்கிறாராம், காத்த வீச பண்ணுவார். ஆமா, நம்புறீங்களா? காத்து வீசும் போது என்ன செய்யும்? சில நேரம் தூதனை கத்தர் கிட்ட வைக்க மாட்டாரு, எதிரிய தான் வைப்பாரு. எதிரி என்ன செய்வான்? அவன் காத்தா இருப்பான். எதுக்கு? அணைச்சு போடணும். எதை அணைச்சு போடணும்? அக்கினி தழல். அவனுக்கு தெரியல ஒண்ணு, இது பூன்னு ஊதுனா அணைஞ்சிரும் அப்படின்னு அவன் என்ன பண்றாப்ல? ஊதுறாப்ல. ஆனா இதோடைய நேச்சர் என்ன? இதோடைய நேச்சர் என்ன? ஊத 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 அக்கினி ஊத ஊத பெருகும், பரவும். பரவும் நல்ல வார்த்தையா இருக்குல்ல? எஸ், பரவும். பரவும். நீங்களாம் விறகு அடுப்புல சோறு பொங்கினது உண்டு, அப்படிதானே? எஸ். ஒரு குழல் இருக்கும். இப்போ இங்க குழல்லாம் என்னன்னு தெரியும். அதுக்கு பேர் என்ன பேருமா? தீமூட்டி குழல். தீமூட்டி. அதுக்கு பேர் என்ன பேரு? தீமூட்டி. தீமூட்டி குழல்னா இப்ப என்னதுன்னு கேட்பாங்க. அப்படி ஆயிடுச்சு. இப்பதான் அது கடை. இப்போ ஸ்டவ் வந்ததுனால எங்க தீ மூட்டதுக்கு எங்க குழலியா? தீமூட்டி குழல், அப்படிதானே? தீமூட்டி ஒரு அடி இருக்கும், எல்லாம் 1.5 அடி இருக்கும். அதை வச்சு என்ன செய்வாங்க? எதுக்கு? எதுக்கு? தீ பரவணும். தீ பரவணும். தீ பற்றி பிடிக்கணும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, தீய மூட்டு, தீய மூட்டு, தீய மூட்டு. உன் குடும்பத்துல இருந்து பரவும், உன் குடும்பத்துல இருந்து பரவும், உன் குடும்பத்துல இருந்து பரவ பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊதி அணைச்சிடலாம்னா ஊதுனா. ஆனா இது அணைக்கிறதுக்கு மாறா என்ன ஆச்சு? பற்றி பிடிச்சிருச்சு. பற்றி பிடிக்கிட்டு. எஸ், நான் சொல்ல தீர்க்கமா சொல்ல, அபிஷேகம் பெறாதவன் பிள்ளை அபிஷேகம் பெறும். ஆமென். அக்கினியை பெறாத பிள்ளை அக்கினியை பெறும். ஆமென். உன் குடும்பத்துல எத்தனை பேர் அபிஷேகம் பெறலையோ, உன் மேல இருக்கிற அக்கினி தழல், அக்கினி தழல் ஊது ஊது. ஊதக்கு இடம் விடு. ஊத 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 ஊத. அது பரவும். மனங்கள் போடுறியா? ஹல்லேலூயா. ஆவியானவர் பலத்த கிரியை நடப்பிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உன் மேல இருக்கிற அக்கினி, உன் மேல இருக்கிற அழைப்பு, உன் மேல இருக்கிற வாக்குத்தத்தம், அது பரவ போகுது. அது பரவ போகுது. நீ சாதாரணமா என்னாத, இது கர்த்தர் தந்திருக்கிற அக்கினி. உன் அக்கினி தழலா கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. இந்த அக்கினி தழல் சில வேளையில தூதனே ஊதுறாரு, சில நேரத்துல சில கர்த்தர் எதிரிய ஊதுறதுக்கு அனுமதிக்கிறாரு. ஏன் தெரியுமா? அணைக்கிறதுக்கு அல்ல. அவன் நினைச்சது அணைச்சிடலாம், அணைச்சிடலாம், அணைச்சிடலாம். இல்ல, அணையாதோ. எதிர்மறை பரவும், எதிர்மறை பரவும், எதிர்மறை பரவும். சத்துரு நினைச்சபடி அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்னாரு, கர்த்தர் உன்னை குறித்து நினைத்திருக்கிறபடியே, உன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே, உன்னை குறித்து சொன்னபடியே நிறைவேறும். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவான், பரம்புவான், பரம்புவான். உங்களுக்கு அக்கினி பரவட்டும், இன்னைக்கு பரவட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு எதிரான வார்த்தை வருதா? ஒண்ணு நினைச்சுக்க, உன் மேல இருக்கிற தீ அணைக்க அல்ல கர்த்தர் அதை அனுமதித்தது. இன்னும் பரவ, இது பற்றி பிடிக்க. சில நேரங்கள் ஆவியானவர் இந்த தீமூட்டி குழலை வச்சு ஊதுகிறது போல ஊதுவா. சில நேரம் அவர்
கொஞ்சம் விலகுறாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் சில பெரும் காற்றை வீச பண்ண போறான். பெரும் காற்று வீச வீச அக்குடைய நேச்சர் என்ன தெரியுமா? எனக்கு பாடு பிரச்சனை போராட்டம்னு சொல்றியா? கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். உன் மேல இருக்கிற அக்கினி அணைக்க அல்ல, பரவுது பரவுது. எதிர்மறையான வார்த்தைகள் உன்னை அணைப்பதற்காய் அல்ல, பரவ பண்றாரு. இதோ 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 கர்த்தர் கரி நெருப்பை ஊதுகிற போல இப்போது ஊதி விடுகிறார். ஒரு அக்கினி உனக்குள்ள பரவட்டும், ஒரு அக்கினி மேல பரவட்டும், ஒரு அக்கினி பரவட்டும், அக்கினி பரவட்டும். எத்தனை பேர் மேல அக்கினி பற்றி பிடிக்கு தெரியுமா? எஸ். Jesus, 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 Jesus. Jesus, Jesus. Yes. Jesus, Jesus. நீ அக்கினி தலை கருகட்டையா இருக்கிற உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் ஆமே ஸ்தோத்திரம் அக்கினி தலலாய் மாற கர்த்தர் உன்னைத்தான் நியமிச்சிருக்கிறாரு. நீதான் அக்கினியை பரவ பண்ணுகிற ஒரு அக்கினி தலை நீதான். Yes, yes. Yes. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. உனக்கு மகிமை மேல் மகிமை இப்போது ஊற்றப்படுகிறது. மரணம் அல்ல, மகிமை பரவுகிறது. மரணம் அல்ல, மகிமை பரவுகிறது. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உன் மேல இருக்கிற ரட்சிப்பு, உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் மேல இருக்கிற அக்கினி உன் குடும்பத்துக்குள்ள பரவும், உன் கிராமத்துக்குள்ள பரவும், உன் தேசத்துக்குள்ள பரவும். பரவட்டும்பா, பரவட்டும்பா, பரவட்டும்பா. மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவான்னு சொன்னீங்களா? இப்போல பரவட்டும், இப்போல பரவட்டும். கர்த்தர் பரவ பண்ணுகிறார். இப்போது ஒரு அபிஷேகம் மேல் பரவுகிறது, ஒரு அபிஷேகம் மேல் பரவுகிறது, ஒரு அபிஷேகம் மேல் பரவு. யாஸ் யாஸ். உன்னை மூடி வைக்காத, உன்னை மூடி வைக்காத, விட்டுக்கொடு, உன்னை மூடி வைக்காத, விட்டுக்கொடு. பரவுது அக்கினி, பரவுது அக்கினி, பரவுது அபிஷேகம், பரவுது ரட்சிப்பு, பரவுகிறது. ஒரு பரவ பண்ணுகிற அபிஷேகம், ஒரு பரவ பண்ணுகிற அக்கினியாகும் கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. உன் மேல வச்சிருக்கிறது சாதாரண அக்கினி அல்ல, பரவ பண்ணுகிற அக்கினி. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. பரவுது, பரவுது. ஆவியானவனை பரவ பண்ணுகிறான். ஆவியானோட பலம் இப்போது உன் மேல் உண்டாகமான பலம் உன் மேல் நிழலிடுகிறது, உன் மேல் நிழலிடுகிறது. ஒரு நிழல் உண்டாகுது, உன்னதமாவுடைய பலம், பலம், பலம். Yes. 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 Oh, paravu. Yes, yes, yes. Paravu. Yes, 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 yes. Yesu பரவ பண்ணிக்கிட்டு இருக்கிறார். Yesu
அபிஷேகத்தை கத்தர் பரவ பண்ணுகிறார். நீ பரவுவ, நீ பரவுவ. ஒரு அக்கினி மேல் இருக்கிறது. இதை அணைத்து விட முடியாது, இதை அணைத்து விட முடியாது. எஸ் எஸ் எஸ். ஒரு சிலர் மேல கர்த்தருடைய அக்கினி அதிகமாய் பரவதை நான் பார்க்கிறேன். எஸ் எஸ். ஒரு காற்று வீசும் போது எப்படி எப்படி அனல் அது செழிக்குமோ, எப்போது தீவிரமாய் பரவுமோ, அது போல தீவிரமாய் உனக்கு அக்கினி பரவுது. ஆவி, ஆத்மா, சரீரம் இப்போது அக்கினியுடைய தலைவினால் எஸ் எஸ். அனுபவி அனுபவி. விட்டுவிடு விட்டுவிடு. ராகாவாசோ ரியால் வரா அத்தால் மனா ரவோ ரியால் வரா சுபி. Oh Jesus, Shibi Kabaramo, Rakamaseno Riapana. Yes, yes, yes. Oh. நீங்க ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்காக நீ பல நாள் கண்ணீரோடு ஜெபிச்ச, உன் பிள்ளைகளுக்காக பல நாள் போராடி ஜெபிச்ச. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற அக்கினி உன் பிள்ளைக்குள்ள பாராம, உன் பிள்ளைகளுக்குள்ள பாராம. எத்தனை நாள் கண்ணீர் வெடிக்கிறல்ல, கதறல, உன் பிள்ளைகளுக்குள்ள உன் மேல இருக்கிற அபிஷேகம். அந்த அக்கினி அவனை ஊற்றுறாரு, அந்த அக்கினி அவனை பற்றி பிடிக்கிறது. உன் பிள்ளை ஆராதிக்கிறத, உன் பிள்ளை தீர்க்க உரைக்கான உன் கண்கள் காணும், உன் காதில கேட்கும். எஸ் எஸ் எஸ். பரவுகிறது, பரவ தொடங்கிட்டு. உன் மேல இருக்கிற அக்கினி, உன் மேல இருக்கிற அக்கினி பரவ தொடங்கிட்டு, உன் மேல இருக்கிற அக்கினி பரவ தொடங்கிட்டு, உன் மேல இருக்கிற அக்கினி பரவ தொடங்கிட்டு. அக்கினியா எழும்பி நிற்கிறத, தேவனுக்காய் பிரயாசிக்கிறத உன் கண்கள் காணும், உன் கண்கள் காணும். எப்பேற்பட்ட கரிகட்டையா இருந்தாலும் ஒரு அக்கினி தணலை கொண்டு கரி கட்டைய கரி தணலாய் தெய்வம் மாத்துகிறார். Oh, Shababa, Rikabashe, Rikamashe, Rikamanashe. உன் மேல் இருக்கிற அக்கினி உன் பிள்ளைகளுக்கு பரவும், பரவும், பரவும். Arakamasi. Kamas. Oh, Shibili Ampala, Rialmana. Oh, Jesus. Oh, மேல இருக்கிற அக்கினி தாளம் எல்லைகளுக்குள்ள பரவோ. வாக்கு தத்துவம் மேல இருக்கு. அழைக்கப்பட்ட பாதையில வந்துட்ட, நியமிக்கப்பட்ட பாதையில வந்ததுனால இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ பரம்புவா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்த யோசுவா அந்த தேசம் எங்கேயோ அவருடைய கீர்த்தி பரம்பிட்டு
ஆவியானுடைய பலத்தினாலே இயேசு கலிலேயாவுக்கு திரும்பினார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசங்களுக்கு ஆரம்பித்து அவன் மறிப்பதில்லை என்கிற செய்தி சகோதரருக்குள்ளே ஆரம்பிச்சு யூடியூப்ல இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. நீ மறிப்பதில்லை என்கிற செய்தி உன் குடும்பத்துக்கு மட்டுமில்ல தேசங்களுக்கு பரவும். உன் மேல இருக்கிற கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசங்களுக்கு பரவும். Shakabaraka Rikamase Yes, yes, yes. Yes. ஆண்டவர் என்ன தீர்க்கமா சொல்றாரு, நீ மங்கி மங்கி எரிகிற நெருப்பு அல்ல, நீ மங்கி எரிகிற திரி அல்ல, நீ பிரகாசிக்கிற திரி, நீ பிரகாசிக்கிற திரி, நீ பற்றி எரிவா. ஆண்டவர் தீர்க்கமா சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. பாடுகளையும் வேதனைகளையும் போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் பிசாசு கொண்டு வந்தல்ல, நீ அவனை அணைச்சிடலான்ட்டு ஆண்டவர் சொல்ல, இல்ல 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 அணையாது. அவன் நினைச்சது நடக்காது, நான் நினைச்சது, நான் எழுதி இருக்கிறது, உன்னை குறிச்ச சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் மட்டும் உன் வாழ்க்கையில நிறைவேறிய தீரும். மீண்டும் சொல்றாரு உன்னை பார்த்து, நீ கோரேஸ், நீ கோரேஸ், நீ கோரேஸ், நீ கோரேஸ். கர்த்தர் ஒன்னதான் வச்சிருக்கிறாரு கோரேசா. தேவனுடைய பிள்ளை, உன் மேல இருக்கிற திட்டத்தை கர்த்தர் மாத்தல, உன் மேல இருக்கிற அழைப்பு கர்த்தர் மாத்தல, உன் மேல இருக்கிற அக்கினியை கர்த்தர் எடுக்கல. ஆமே, அதை நிறைவேற்ற முடியும். இன்னும் அதிகமாக்குறார், இன்னும் அக்கினி அதிகமாக்குறார். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, யாக்கோபு யோசேப்புக்காக அழுதது போல நீ உன் பிள்ளைகளுக்காக அழுத நாட்கள் உண்டு. அதே யாக்கோபு யோசேப்பை கண்டு பூரித்த நாட்கள் இருக்கிறது போல கர்த்தர் உனக்கு தருகிறா, கர்த்தர் உனக்கு தருகிறா. எஸ் 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 எஸ், ஓ நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். செத்து போகாது, செத்து போகாது. யோசேப்பு செத்து போகல, உயிரோட தான் இருக்கிறான்கிற செய்திய கேட்டு அவன் ஆவி உயிர்த்தது, அவன் ஆவி உயிர்த்தது, ஆவி உயிரிக்க போகுது. கர்த்தர் செய்ய போறாருங்க, அதை உனக்கு ஆரம்பிச்சுட்டாரு.
Jesus. Jesus. கத்த தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் பேசியிருக்கிறார். சிலர் ஒண்ணு அணைச்சலாம் நினைச்சாங்க. அணைச்சி போடுவதற்கு நீ தீக்குச்சி நெருப்பு இல்ல, மெழுகுத்திரி நெருப்பு இல்ல, நீ காட்டுத்தீ, நீ காட்டுத்தீ, காட்டுத்தீ. Jesus. தலைமுறை தலைமுறையா இந்த காட்டுத்தீ அப்படி கடத்தப்படுது. ஒரு பரிமாற்றம். தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசியிருக்கிறார். உன் கண்கள் காணும். உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள நிலை நிற்கிறத, கர்த்தருக்கா எழுப்பி பிரகாசிக்கிறத உன் கண்கள் காணும். Jesus. 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 நீ பரம்புவா, நீ பரம்புவா. பரம்பிச்சு கீர்த்தி, பரம்பிச்சு தீ, பரம்பிச்சு. நல்ல பிதாவே, நீர் கொடுக்க நல்ல வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை திடப்படுத்திருக்கிறீங்க அப்பா. அப்பா, அங்கி எரிகிற திரிய நீ அணைக்காத ஆண்டவர். சில நேரம் உங்களுடைய தூதர்கள் கொண்டு ஊதுறீங்க, சில நேரம் எங்களுடைய சத்துருக்களை கொண்டு ஊதுறீங்க. அணைச்சு போடுவதற்கல்லப்பா, அது மல்டிபிளாக, அது பெருக்கமாக, அது பரம்ப, எங்களுடைய தலைவர்களுக்கு பரம்ப தேவனா கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கீங்க. சோதரம் கீர்த்தி பரம்பிற்று. இந்த வார்த்தையை எங்களுக்கு நல்லா தந்தீங்க அப்பா. யோசுவோடைய கீர்த்தி பரம்பிற்று, இயேசுவோடைய கீர்த்தி பரம்பிற்று. ஆண்டவரே, எங்களுடைய சந்ததியில் உமக்குள்ள ஆண்டவர் வேர் கொண்டு இருக்கிற இந்த தேசம் காணும்படி கிரியை செய்றீங்க. எழுப்புதல் எங்கள் நாட்களிலே, எங்கள் மூலமாக, எங்க சந்ததி மூலமாக ஆண்டவரே தேசம் எழுப்புதல் அடைய நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த அக்னியிலே நாங்கள் நிற்க, இந்த ஃபயருக்குள்ளே இருக்கிற, இந்த அபிஷேகத்திலே இருக்க, ஆசரிப்பு கூடாது நீங்காம இருக்க, ஒரு கோரேஸாக, ஒரு யோசுவாவாக எங்களை நிலைநிறுத்து. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, உங்களுடைய சத்திய பாதையிலே நடத்துங்க. ஆண்டவரே, நாங்க நடக்க வேண்டிய வழியில் இல்லப்பா, நாங்க விரும்புகிற வழியில் இல்லப்பா. நீர் எங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி அந்த அபிஷேக பாதையில் நடத்துங்க. உங்க கருத்தில் எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு மஞ்சபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.